உங்களுடைய ராசியின் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 8ஆம் தேதி வரையும் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ யார் யாரெல்லாம் வாக்கு மூலமாக, அதாவது வார்த்தைகள் மூலமாக, அதாவது ஜோதிடம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வக்கீல், நீதிபதி, நீதியரசர், அதே போல் வந்து சட்ட ஆலோசகர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சமூக வலைதளம் மூலமாக தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, வாய்ஜாலம் மூலமாக வெற்றி பெற ஆசைப்படுகின்ற நம்முடைய மிதுனராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக எடுத்துக்கோங்க. இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மனசில் நல்ல விஷயங்களுக்காக யோசித்து வச்சிங்களோ அதை வெளிப்படையாக பேசுங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு செயல்பாடு, உங்களுடைய வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே போல் பார்ட்னர்ஷிப்பை தொழில் பண்ணிவிட்டு நிறையா பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கின்ற மிதுனராசிக்காரங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உறுதியாக பார்ட்னர்ஷிப்பில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. ஓகேவா? உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய மிஸ்டேக்கை மாற்றிக்கிடுவாங்க. சில பார்ட்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தவறு செஞ்ச ஒரு மனநிலையை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. நீங்கள் நடத்திக்கோங்க, இந்த கம்பெனி நீங்கள் நடத்திக்கோங்கன்னு உங்களை சொல்லிவிட்டு அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மன அழுத்தங்களாக இருக்கும், அதாவது உங்களுடைய மாமனார், உங்களுடைய மாமியார், அப்புறம் உங்களுடைய அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார்னு சொல்லி உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் உங்களுக்கு இப்போ அழுத்தமாக இருக்குன்னா இந்த மாதம் ஜூலை மாதத்துலேருந்து அவங்க தன்னுடைய செயல்பாடை மாற்றுவாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரிய போகிறாங்க. அவங்க ஆஹா, நம்ம மிதுனராசிக்காரங்களை டச் பண்ண தப்பு, அது வந்து வெறும் சப்பலை கிடையாது, அது வெறும் டிரான்ஸ்ஃபார்ம், என்னது மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ நம்ம வந்து பவர் மெயின் இதில் போய் நம்ம கை வச்சுருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற போகிறாங்க.